மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2026 ஆண்டு. எழுதியிருப்பவர் தெபோரா மெரோவ், மெயின், USA. தலைப்பு: குறைந்த பாரத்துடன் பயணம் செய்தல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். 20 வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்தபின் அமெரிக்கா திரும்புவதற்கு ஆயத்தமானேன். நான் சேகரித்த பல பொருட்களை கொடுத்த பின்னரும் 2 பெரிய பெட்டிகள் நிறைய பொருட்கள் இருந்தன. விமான நிலையத்தில் நிறை அதிகமென்று தடுத்ததால் கூடுதல் பணம் தேவைப்பட்டது. என் உள்ளம் சோர்ந்து போனது. பணம் செலுத்த முடியாததால் அருமையாக சேர்த்து வைத்திருந்த பொருட்களை வழி அனுப்ப வந்திருந்த நண்பர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். பொருட்களிலும் பார்க்க வீட்டிற்கு போவது எனக்கு முக்கியமாக இருந்தது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு தேவையற்ற சுமையை குறைக்கும்படி பவுலடிகள் சொன்னதும் இதைத்தான் என்று நான் நினைக்கிறேன். இறுதி இலக்குக்காக முக்கியம் குறைவான பொருட்களை கைவிடுவது கவலையாகத்தான் இருக்கும். அவை பெறுமதியானதாகவும் இருக்கலாம். ஆனால் முதன்மையானதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை அனுபவத்தின் வழியாக பவுலடிகள் அறிந்திருந்தார். நாங்களும் அப்படியான முடிவெடுப்பதை எதிர்கொள்ளக்கூடும். எமது பயண முடிவில் எமது சிருஷ்டிகரை சந்தித்து நன்றாகச் செய்தீர் என்று சொல்வதை கேட்கும் மகிழ்ச்சியுடன் எதையும் ஒப்பிட முடியாது. ஜெபம். பரலோக பிதாவே, தேவையற்றவைகளை கைவிடவும், உங்கள் சித்தப்படி உண்மையாக தேவையானவற்றில் எமது நோக்கை வைக்கவும் எமக்கு உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் போக வேண்டிய இலக்கில் என் கண்களை என்று வைப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.